விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் கணிதாசிரியர் ஆ. முருகன் அவர்கள் நடத்தும் 96வது இணையவழி வகுப்பு. இது 10ஆம் வகுப்பிற்கான இணையவழி வகுப்பு. இதில் நம்ம பார்த்துன்னு இருக்கிறது இப்போ செகண்ட் சாப்டரில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் இப்போ இருக்கிற அந்த மொத்த ஃபார்முலாவை ரீகால் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல கூட்டுத்தொடர் வரிசை. அந்த கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவத்தை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா ஏ ப்ளஸ் 3d கமா எக்ஸட்ரா ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இது த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் இன் ஏபி. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையினுடைய பொது வடிவத்தை பார்த்துருக்கோம். அது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலே nth டேர்ம் என்னாவது உறுப்பு காணும் சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா tn இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. இங்கே ஏ என்பது முதல் உறுப்புன்னு அர்த்தம், ஃபர்ஸ்ட் டேர்ம். டி என்பது காமன் டிஃபரன்ஸ், பொது வித்தியாசம்னு அர்த்தம். இந்த பொது வித்தியாசத்தை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா T2லேருந்து T1 கழித்தாலோ அல்லது T3 மைனஸ் T2 இல்லைன்னா T4 மைனஸ் T3. அப்போ ஒரு உறுப்பு அதையும் அதனுடைய முந்தைய உறுப்பு ஒரு டேர்ம் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மை நம்ம சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா டி கிடைக்கும். அதுதான் ஜென்ரலாக கீழே கொடுத்துருப்பாங்க ராஜா. டி இஸ் ஈக்குவல் டு டிஎன் மைனஸ் டிஎன் மைனஸ் 1. அப்போ முந்தைய உறுப்புன்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும். டி இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஆர் T3 மைனஸ் T2 ஆர் T4 மைனஸ் T3. அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், மொத்த உறுப்புகளினுடைய எண்ணிக்கை இன் ஏபி. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலுடைய உறுப்புகளினுடைய எண்ணிக்கை காணும் சூத்திரம் சம்பந்தப்பட்ட கணக்கு பார்த்துருக்கோம். n இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் 1. இங்கு எல் என்பது கடைசி உறுப்பு, லாஸ்ட் டேர்ம். ஏ என்பது முதல் உறுப்பு, ஃபர்ஸ்ட் டேர்ம். டி என்பது பொது வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸ். ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ பார்த்துன்னு இருக்குது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ், n உறுப்புகளின் கூடுதல். அப்போ n உறுப்புகளின் கூடுதல் என்பது சம்முன்னு அர்த்தம், தட் இஸ் Sn. அப்போ Snக்கு ரெண்டு ஃபார்முலா சொன்னேன். ஒன்று ஏவும் டியும் கொடுக்கப்பட்டால் ஃபர்ஸ்ட் டேர்மும் டிஃபரன்ஸும் தெரிஞ்சால் அது Sn இஸ் ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டின்னு அர்த்தம். இல்லைன்னா லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ Sn ஃபார்முலா Sn இஸ் ஈக்குவல் டு n பை 2 இன்ட்டு a பிளஸ் எல்லுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுலேயே ஒரு கணக்கு, நடுவில் ஒரு கணக்கு வந்தது இது போல். டோட்டல் அமௌண்ட் ஃபார் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி கணக்குகளில் மொத்த தொகை நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு a இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா p இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி இப்போ சொன்னதெல்லாம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், அதாவது கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ அடுத்தது பெருக்கு தொடர் வரிசைனா அதுக்கு பொது வடிவம் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஃபார்ம். அதனுடைய nth டேர்ம்னா அதனுடைய சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னா n உறுப்புகளினுடைய கூடுதல். அப்போ கூட்டுத்தொடர் வரிசைக்கு அப்புறம் பெருக்கு தொடர் வரிசைனா ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன், பெருக்கு தொடர் வரிசை. அப்போ இந்த பெருக்கு தொடர் வரிசையினுடைய ஜென்ரல் ஃபார்ம், அதனுடைய பொது வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கூட்டுத்தொடர் வரிசைனா வித்தியாசத்தை கூட்டிக்கினே போயிருப்போம் பாரு, டியை ப்ளஸ் பண்ணினே போவோம். இங்கே பெருக்கு தொடர் வரிசைனா பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம், அதுக்கு பேரு காமன் ரேஷியோன்னு அர்த்தம். அதை நம்ம பெருக்கினே போவோம். அப்போ ஏ கூட ஆரை பெருக்கனா ஏஆர் மல்டிப்ளை பண்ணா, அந்த ஏஆர் கூட இன்னொரு ஆரை மல்டிப்ளை பண்ணா ஏஆர் ஸ்கொயர், அப்புறம் ஏஆர் கியூப், ஏஆர் பவர் 4 கமா எக்ஸட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1 கமா எக்ஸட்ரான்னு வரும்.
அப்ப இங்க a என்பது ஃபர்ஸ்ட் டேர்ம், rனா காமன் ரேஷியோ, பொது விகிதம். அங்க பாருங்க, வித்தியாசம்னா கழிச்சோம், விகிதம்னா வகுக்கணும். அப்ப கூட்டுத்தொடர் வரிசையில வித்தியாசம் கண்டுபிடிச்சோம், பெருக்கு தொடர் வரிசையில விகிதம் கண்டுபிடிக்க போறோம். இதுல nth டேர்ம், எண்ணாவது உறுப்பு. இன் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா ஜிபின்னு அர்த்தம். அங்க ஏபி மாரி இங்க ஜிபி. அப்ப இங்க tn is equal to a into r power n minus 1. ஓகேவா? ஏவுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அங்க a plus n minus 1 into d சொன்னோம். இங்க a into r power n minus 1. இது nth term of a GP ன்னு அர்த்தம். அப்ப ஒரு பெருக்கு தொடர் வரிசையினுடைய எண்ணாவது உறுப்பு காணும் சூத்திரம் tn is equal to a into r power n minus 1. இங்க a-னா ஃபர்ஸ்ட் டேர்ம், முதல் உறுப்பு. r-னா t2-வை t1-ஆல டிவைட் வகுக்கணும். இல்லனா t3 by t2, இல்லனா t4 by t3. அப்ப ஒரு உறுப்பு பை முந்தைய உறுப்பு. அங்க வித்தியாசத்தைன்னா கழிச்சோம், t2 minus t1. இங்க விகிதம்னா t2 by t1. ஓகேவா? அப்ப இது போல கண்டுபிடிக்கிறது, இதுக்கு பேர் பெருக்கு விகிதம் அல்லது பொது விகிதம், ஆர் ரேஷியோ. ஓகேவா? அப்ப இது tn ஃபார்முலா. அந்த tn ஃபார்முலாவில் r எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ரெண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால வகுக்கணும், செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணா நமக்கு ரேஷியோ, காமன் ரேஷியோ கிடைக்கும். ஓகேவா? அங்க எப்படி சார் கூட்டுத்தொடர் வரிசையில் n உறுப்புகளினுடைய கூடுதல் பார்த்தோம், சம் ஆஃப் n டேர்ம்ஸ். இங்கேயும் சம் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு 3 டிஃபரண்ட் ரிசல்ட் கொடுக்குறாங்க. எப்படின்னா, r என்பது காமன் ரேஷியோ. இந்த r என்பது 1ஐ விட பெரியதாக இருந்தால், r greater than 1 இருந்தா ஒரு ரிசல்ட், r equal to 1 இருந்தா ஒரு ரிசல்ட், r less than 1 இருந்தா ஒரு ரிசல்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப ஒரு பெருக்கு தொடர் வரிசையில ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல கூடுதல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா முதல்ல r கண்டுபிடிக்கணும். அந்த r-இனுடைய மதிப்பு 1க்கு சமமா இருக்குதா, 1ஐ விட பெரியதாக இருக்கிறதா, 1ஐ விட சின்னதா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம அந்த ஃபார்முலாவுக்கு போகணும். இப்போ 1ஐ விட பெருசா இருக்கு சார், r greater than 1 இருந்தா ஃபார்முலா எப்படி வாசிக்கணும் பாருங்க, Sn equal to a into r power n minus 1 by r minus 1. அப்ப r பெருசா இருந்தா ஃபார்முலால r முன்னாடி வரும், 1 பெருசா இருந்தா ஃபார்முலால 1 முன்னாடி வரும். அடுத்த கணக்கு வரும்போது இப்போ லாஸ்ட்ல ஃபார்முலா பார்க்கும்போது, அப்ப Sn is equal to a into r power n minus 1 by r minus 1, where r greater than 1, that is not equal to 1. அதாவது 1ஐ விட பெருசா இருக்கணும். ஆனா 1க்கு சமமா இருந்துச்சுன்னா அப்ப Sn-க்கு ஃபார்முலா என்ன சார், Sn is equal to na-ன்னு அர்த்தம். அப்ப a வரும். அப்ப n டைம்ஸ் வரும். 10 முறை ஏவை கூட்டினா 10a, 50 முறை ஏவை கூட்டினா 50a, n முறை ஏவை கூட்டினா na-ன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது r-இனுடைய மதிப்பு 1ஐ விட சிறியதாக இருந்தால், r less than 1 அப்படின்னா என்ன, ஒரு ஃப்ராக்ஷன்ல வரும். அப்ப தொகுதி கம்மியா இருக்கும், பகுதி அதிகமா இருக்கும். அப்ப r less than 1 இருந்தா ஃபார்முலா என்னன்னா, Sn is equal to a into 1 minus r power n by 1 minus r. பாருங்க, இங்க r பெருசா இருக்குது, 1 பெருசா இருக்குது, 1 முன்னாடி வந்துச்சு பாருங்க, a into 1 minus r power n by 1 minus r. இதையும் கம்பேர் பண்ணிக்கணும் நமக்கு ஃபார்முலாவில். ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இடம் மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா? அப்ப n உறுப்புகளினுடைய கூடுதல் பெருக்கு தொடர் வரிசையில 3 ஃபார்முலா இருக்குது. Sn ஃபார்முலா ஒன்னு, Sn is equal to a into r power n minus 1 by r minus 1, that is r greater than 1. அடுத்தது Sn equal to na, r equal to 1. அடுத்தது Sn equal to a into 1 minus r power n by 1 minus r, அப்ப r less than 1. ஓகேவா ராஜா? இது இல்லாம இன்னொன்னு
முடிவுறா கூட்டுத்தொடர் முடிவுறா பெருக்குத்தொடர் முடிவுறா உறுப்புகளினுடைய கூடுதல்னு சொல்றாங்க ராஜா. த சம் ஆஃப் இன்ஃபைனைட் டேர்ம்ஸ். இன்ஃபைனைட்னா என்ன? முடிவுறா, முடிவிலி. அந்த பெருக்குத்தொடர் வரிசையினுடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a/1 - r. என்ன ஃபார்முலா? a/1 - r. இதான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். S இன்ஃபினிட்டின்னு வரும். இங்க என்ன வரும்னா S infinity equal to a/1 - r. முடிவுறா infinite number of terms is given அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து 2, 4, 8, 16, எக்ஸெட்ரான்னு போயினே இருக்கிறாச்சா. லாஸ்ட்ல அதை நான் உறுப்பு நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இல்லை, அது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ வந்து எஸ்என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a/1 - rன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது கூட்டுத்தொடர் வரிசை, அடுத்தது பெருக்கு தொடர் வரிசை. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது சிறப்பு தொடர் வரிசைகள், சம் ஸ்பெஷல் சீரீஸ். அந்த சிறப்பு தொடர் வரிசைகளில் சார் என்ன சார் ஃபார்முலா இருக்குது? அப்போ சிறப்பு தொடர் வரிசைனா என்ன சார்? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்தோன்னா கூட்டுத்தொடர் வரிசைனா எதில் ஒன்றாலும் நம்பர் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தொடர் வரிசையை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்பரு ஏ வந்து எது ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் சிறப்பு தொடர்களில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 1ல் தான் ஆரம்பிக்கணும். அப்போ வார்த்தையை பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், முதல் n இயலெண்களின் கூடுதல். அப்போ அதுக்கு ஷார்ட் ஆஃப் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + etc. + n is equal to n into n + 1/2. அப்போ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க ராஜா, 1 + 2 + 3 + etc. + 10. அப்போ 1லேருந்து 10க்குள்ளே இருக்கிற நம்பரை நீங்கள் கூட்டி சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம கூட்டத்தவிர இந்த ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். என்னன்னு கேட்டால் 10 இன்ட்டு எண்ணுக்கு 10 போடணும். 10 + 1/2, 10 இன்ட்டு 11/2, 2ஆல் அடித்தா I2 10, I11 55ன்னு அர்த்தம். சார் 10க்கு இவ்வளோ நேரம் ஃபார்முலாவே போட தேவையில்ல சார், நான் கையை இப்போ கூட்டியே போட்டுருவேன். சரி 10க்கு போடலாம். ஃபஸ்ட்டு 100 நம்பரை போடு, ஃபஸ்ட்டு 1000 நம்பரை போடு. அப்போ நம்ம கூட்டுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் மிக எளிமையாக இருக்கும். அப்போ முதல் n இயலெண்களின் கூடுதல், sum of first n natural numbers, that is 1 + 2 + 3 + etc. + n is equal to n into n + 1/2 ஃபார்முலா ராஜா. அடுத்தது sum of first n odd natural numbers, முதல் n ஒற்றை இயலெண்களின் கூடுதல். அப்போ முதல் ஒற்றை இயலெண்கள்னா என்ன அர்த்தம்? ஒற்றை எண்கள் 1 + 3 + 5 + etc. + லாஸ்டா இருக்கிறது 2n - 1. அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n²ன்னு அர்த்தம். அப்போ ஆக்சுவல் பார்த்தோன்னா இதில் 2 ஃபார்முலா இருக்குது ராஜா. இங்கே ஒன்று தான் கொடுத்துருவாங்க. அதாவது இந்த ஆட் நேச்சுரல் நம்பர்ஸில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் கிவன், தட் இஸ் n²ன்னு அர்த்தம். உறுப்புகளினுடைய எண்ணிக்கை கொடுக்கப்பட்டால் n². எப்படி சார் உறுப்புகளினுடைய எண்ணிக்கை? 1 + 3 + 5 + etc. 25 உறுப்புகள் வரை கூடுதல்னு சொன்னாங்கன்னு வச்சுப்போம். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணி 625 சொல்லிடணும். இதே கடைசி உறுப்பு கொடுக்கப்பட்டால் லாஸ்ட் டேர்ம் இஸ் கிவன் அப்படின்னா என்ன சார்? 1 + 3 + 5 + etc. 25 வரைக்கும் வச்சுப்போம். 25 என்பது ஆட் நம்பர், ஒற்றை எண். அப்போ 1லேருந்து 25 வரை உள்ள ஒற்றை இயலெண்களினுடைய கூடுதல்னா 25 என்பது கடைசி நம்பர். அப்போ ஃபார்முலா என்ன சார்னா L + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். L என்பது கடைசி உறுப்பு 25. 25 1 கூட்டி 26, அதை 2ஆல் வகுக்கணும் 13, அதை ஸ்கொயர் பண்ணால் 169 தான் ஆன்சர். அப்போ தட் இஸ் 1 + 3 + 5 + etc. + L இருந்தால் அதுக்கு ஃபார்முலா L + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். ஓகேவா? அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இப்போ அடுத்தது பாருங்க ஐயா, முதல் n இயலெண்களின்
வர்க்கங்களின் கூடுதல். அப்ப இந்த ஃபார்முலாலாம் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துவோம். எங்க சார் பயன்படுத்துவோம்னா நிறைய இடத்துல. லாஸ்ட் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்டர்ல கூட பயன்படுத்துவோம் புள்ளியல்ல. முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். Sum of squares of first n natural numbers, that is 1 squared plus 2 squared plus 3 squared plus etc plus n squared. அதுக்கு ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 by 6 ன்னு அர்த்தம். எப்படி படிக்கிறோம் பாரு, n into n plus 1 into 2n plus 1 by 6. That is 1 squared plus 2 squared plus 3 squared plus etc plus n squared is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல். Sum of squares of first n natural numbers. இது எல்லாமே ஆரம்பிக்கிறது ஒன்றுல ஆரம்பிக்கணும் ராஜா. 1 ஸ்கொயர்னு வரணும், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் கண்டினியூஸா வரணும். நடுவுல வந்தா இந்த ஃபார்முலா இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கை மாற்ற போறோம். அடுத்த ஃபார்முலா சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். That is 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 by 2 whole square. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவுக்கும் இந்த ஃபார்முலாவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இங்க கியூப் வருது, ஆனா இங்க ஃபார்முலால ஸ்கொயர் வருது பாருங்க. அப்ப அது போல ஒரு ஷார்ட்டா கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப லாஸ்ட் ஃபார்முலா சம் ஆஃப் கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus n cube is equal to n into n plus 1 by 2 whole square. அப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கூட்டுத்தொடர் வரிசை பார்த்தோம். அதனுடைய பொது வடிவம் n-வது உறுப்பு, உறுப்புகளினுடைய எண்ணிக்கை, n உறுப்புகளின் கூடுதல். அடுத்து பெருக்குத்தொடர் வரிசை, அதனுடைய பொது வடிவம் n-வது உறுப்பு, n உறுப்புகளினுடைய கூடுதல். அடுத்தது சிறப்பு தொடர், அதுல முதல் n இயலெண்களின் கூடுதல், முதல் ஒற்றை இயலெண்களின் கூடுதல், 2 ஃபார்முலா. முதல் n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல், முதல் n இயலெண்களின் கணங்களின் கூடுதல். இந்த ஃபார்முலாவை நீங்க தரவா வச்சுக்கினீங்கன்னா இந்த தொடர் வரிசை, கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசையில எந்த கணக்கு இருந்தாலும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணாலே மார்க்கு 1 மார்க்ல ஆரம்பிக்கும். கணக்கு கரெக்டா போட்டா 2 மார்க் கொஸ்டின்ல 2 மார்க்ஸ், 5 மார்க் கொஸ்டின்ல மினிமம் 2 மார்க்ஸ் கிடைக்கும் ஃபார்முலாஸ். ஓகேவா?